அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக. சிந்தனைக்கு சில மணித்துளிகள். ஒருத்தர் ஒரு இஸ்லாமிய செய்தியை கேட்டிருக்கிறாரு. கேட்ட மாத்திரத்திலே அவருக்குள் ஒரு உற்சாகம் வந்திருக்கிறது. பெரும்பாலும் இந்த இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊனை நாம் மௌத்திற்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம். அப்படியல்ல, எந்த சோதனைகள் ஏற்பட்டாலும் இந்த இன்னா லில்லாஹி பயன்படுத்தலாம் என்று மார்க்கத்தினுடைய வழிகாட்டல் இருக்கிறது என்ற செய்தி கேள்விப்பட்ட உடனே அவருக்குள்ள ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கு. எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் அவர் இன்னா லில்லாஹி என்று சொல்லக்கூடிய வழக்கமாக இருந்திருக்கிறார். அதே இந்த சந்தர்ப்பத்தில் அவருடைய நண்பர் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லாமல் ஆஸ்பத்திரியிலே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். உறவுகள் எல்லாம் சுட்டி இருக்கிறது, மருத்துவ சிகிச்சை நடைபெற்று கொண்டு இருக்கிறது, ஓரளவுக்கு தேறி வந்துட்டுருக்கிறார். அப்போது உறவுக்காரர்களுக்கு மத்தியில் பேசிகிட்டு இருக்கும் பொழுது இவரை பார்க்க வந்தவர் நெருங்கிய உறவுக்காரர்கிட்ட மகனோ சகோதரன்ட்டையும் கேட்டிருக்கிறாரு. இந்த மாதிரி என்ன ஆச்சு, தந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னும் போது அவர்கள் இந்த நோய் ஏற்பட்டிருக்கு அப்படின்னும் போது இவர் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் சொல்லியிருக்கிறார். சொன்ன மாத்திரத்திலே அந்த கூட்டத்தில் இருந்த ஒருத்தருக்கு கோபம் வந்துடுச்சு. எப்படி நீ என் மச்சானை பார்த்து இன்னா லில்லாஹின்னு சொல்லலாம், அவர் என்ன மையத் ஆயிட்டாரா அப்படின்னு கத்த ஆரம்பித்து விட்டார். யாருமே புரிய வைக்க முயற்சி செய்யலை. காரணம் என்னன்னா, நம்மளுடைய மூளையில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இன்னா லில்லாஹி என்ற வார்த்தை மரணத்திற்கு மட்டும்தான், அதுவும் மரண அறிவிப்பு செய்கின்ற பொழுது துவங்குகின்ற பொழுது துவக்கத்தில்தான் இது சொல்லப்பட வேண்டும் என்ற அந்த மூளையோட அந்த சிந்தனையில் கலந்த காரணத்தினால இது தப்பு என்று எல்லோரும் வாதிட ஆரம்பித்து விட்டார்கள். ஒரு வழியாக அந்த இடத்திலிருந்து அவர் சென்றார். அன்பு உறவுகளே, மரணத்திற்கு மட்டும் இன்னா லில்லாஹி அல்ல, மௌத்துக்கும் இன்னா லில்லாஹி, இறப்புக்கும் இன்னா லில்லாஹி, இழப்புக்கும் இன்னா லில்லாஹி என்பதை புரிந்து கொள்வோம். இந்த வார்த்தையை எந்த இழப்பு ஏற்பட்டாலும் சோதனை ஏற்பட்டாலும் பயன்படுத்துவோம். இறைவனிடத்திலே மீளுவோம். தொடர்ந்து பேசுவோம். புரிந்து கொள்வதற்கு இறைவன் அருள் புரிவானாக.